Hi friends, my life food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன். 1 கப் பச்சரிசி, 2 கப் வெல்லம், பாகு வெல்லம், 1/4 கப் சிறுபருப்பு, ஒரு 4 ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். ஒரு 10-15 திராட்சை, முந்திரி ஒரு 10 முந்திரி. இப்போ அரிசியும் பருப்பும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 3 முறை நல்லா அலசி வைக்கணும். அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இப்போ பச்சரிசியும் பருப்பு போட்டுக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். அந்த பருப்புக்கும் சேர்த்து அப்படியே வச்சுருங்க. 3 கப்பு வைக்கணும். இல்லை 3 கப்பு ஊற்றிடுங்க. குக்கர் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வெயிட் பண்ண 3 விசில் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. வெயிட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெல்லம் கரைக்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக வெல்லம் கரையணும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்காக இந்த வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பொங்கலில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு இதில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சு கலந்திங்கன்னா கெட்டியாயிடும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து போடணும். நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை செவந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பொங்கல்லே போட்டுக்கலாம். போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.